ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெஸ்டிங் பண்ணோம். எங்கே அப்படின்னா சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் நாங்கள் டெஸ்டிங் பண்ணுறோம். பட் அந்த டெஸ்ட் கேசஸ்லாம் எப்படி இருக்கும், ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் பண்ணுறோம். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது கேட்குறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். என்ன டெஸ்டிங் அப்படின்னா, எங்களுக்கு வந்து சென்னையில் ஒரு வாரம் நீங்கள் ஒரு இடத்துல தங்கிட்டு அங்கே நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஒரு கம்பெனியோடைய உள்ளே நுழைஞ்சிட்டு வெளியே வர்ற வரைக்கும் என்னெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறோம், அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரெடி ஆகும் போது அந்த கம்பெனியோடைய யூனிஃபார்மை நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். எதுக்காக அப்படின்னா, நாங்கள் எம்ப்ளாயி மாதிரி உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த கம்பெனியோட யூனிஃபார்ம் பார்த்துட்டு அந்த மாதிரி யூனிஃபார்ம்லேயே நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாங்கள் கம்பெனி ஒரு எம்ப்ளாயி எப்படி போவாங்களோ அதே மாதிரி காலையில் 9 o'clock நாங்கள் உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஐடி கார்டு அங்கே செக் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து ஐடி கார்டு செக் பண்ணலை. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டோம். காரணம் என்னென்னா, நம்ம போட்டுருக்கிற யூனிஃபார்ம். ஸோ அந்த யூனிஃபார்ம் வச்சு நம்ம உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே எங்கேயாச்சும் ஸ்வைப் பண்ணுறதுக்கு இடம் இருக்கா, ஏன்னா நம்மகிட்ட ஐடி கார்டு இல்லை, நம்ம உள்ளே வந்தாச்சு. அங்கே ஸ்வைப் பண்ணுறதுக்கு இடம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம், எதுவும் இல்லை. அப்புறம் நமக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தர் ஐடி கார்டை ஸ்வைப் பண்ணுறாங்க. பண்ண உடனே நம்ம டெயில்கேட் பண்ணி அவங்க பின்னாடி போயிட்டோம். இந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல அங்கேயும் பார்த்தீங்கன்னா யாரும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இல்லை. இப்போது ஒருத்தர் போகிறாருன்னா பின்னாடியே நம்மளும் போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாருமே இல்லை. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்புறம் உள்ளே போன உடனே எங்களை யாராச்சும் கேட்பாங்களா, யார் நீங்கள், இல்லை ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை இந்த மாதிரி கம்பெனிலேருந்து டாஸ்க் கொடுத்துருக்காங்க, யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னு யாராச்சும் ரிசப்ஷன்லேயும் வந்து கம்பெனி எம்ப்ளாயே கேட்பாங்களான்னு சொல்லி நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரும் வந்து கேட்கல. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஒருத்தர் வராரு. வந்த உடனே உள்ளே வந்து மேனேஜர் வராரு. வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இங்கேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு. நாங்களே போய் சொல்லிட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு 2 இடத்துல நம்ம பைபாஸ் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இங்கே நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஐடி கார்டை வச்சுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து எல்லா சிஸ்டம்ஸும் எம்டியாக தான் இருக்குது. ஆனால் அந்த சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டாக நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நாங்கள் உள்ளே போகும் பொழுது அந்த ஒர்க் பிளேசஸ் இருக்குது தெரியுங்களா, அங்கே மானிட்டர் எல்லாமே ஆனில் இருக்குது. ஸோ நாங்கள் போகும்போது எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேப்சர் பண்ணிட்டோம். எந்தெந்த மானிட்டர் எனேபிள் இருக்குது, எந்தெந்த மானிட்டர் அந்த ஒர்க் பிளேஸுடைய சிஸ்டம் நம்பர் எங்கே இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை பார்த்துட்டோம். பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது எங்கள் கையில் ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த லேப்டாப் வந்து இதுதான் உங்களுக்கு டெஸ்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுத்துருக்க லேப்டாப்பு, இதை வச்சு தான் நீங்கள் கம்பெனிக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கம்பெனியோடைய லேப்டாப்பும் இருக்குது, அவங்களும் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த லேப்டாப்பில் பாஸ்வேர்ட் போட்டுட்டு யூசர் ஐடி தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த டாஸ்க் என்னென்னா, அந்த லேப்டாப்பை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பிரேக் பண்ணி அவங்களுடைய அட்மின் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயாச்சு. ஸோ இங்கே 3வது நம்ம அதை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த அட்மின் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகணும் தெரியுங்களா, அங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம், அவங்க ஓப்பன் பப்ளிக் ஒய்ஃபைல தான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஒர்க் பிளேஸில் ஒரு இடம் கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற லேண்ட் ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு தனியாக நம்மளே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு ஒய்ஃபையை க்ரியேட் பண்ணோம். அந்த லேண்ட் கனெக்ஷன் மூலமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபைல நம்ம கம்பெனி லேப்டாப்பை கனெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். இது எல்லாமே நாங்கள் பேரலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கம்பெனிக்குள்ளே. யாரும் எங்களை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களும் எங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சம்திங் இவங்க பண்ணுறாங்க, இது நம்ம தான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்துட்டு வந்தேனே, ஸோ அதில் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சிஸ்டமுடைய பாஸ்வேர்டு யூசர் நேம்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நான் உட்காந்துருக்கிற பக்கத்து ஒர்க் பிளேஸில் ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் எல்ஐசி ப்ரீமியம் பே பண்ணியிருக்காரு போல். அந்த ப்ரீமியம் பே பண்ணும்போது அவருடைய அட்ரஸ் வந்து பக்கத்தில் இருந்துச்சு. அதை பார்க்குறோம், அவருடைய மற்ற அட்ரஸுமே இருக்குது. அவர் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காரு எல்ஐசி ப்ரீமியம்க்கு, ப்ரீமியம் நம்பரு, அதுக்கப்புறம் அவருடைய ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. அப்புறம் அந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டோம். எதுக்காக அப்படின்னா, எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படிங்கும்போது லோக்கலாக நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஒரு ஒய்ஃபை கிரியேட் பண்ணோம் தெரியுங்களா, அவங்க கம்பெனி கொடுத்த லேப்டாப்லேயே ஒரு ஒய்ஃபை கொடுத்தாங்க தெரியுங்களா, அதில் ஒய்ஃபை கிரியேட் பண்ணி நாங்கள் கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சிஸ்டம்லாம் ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தோம். இது எல்லாமே வந்து அவங்க கொடுத்த கெஸ்ட் லேப்டாப்பில் இல்லை, நம்ம ஹேக் பண்ண அட்மின் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருந்து. இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் கையில் ஒரு 4-5 டிவைஸ் கொண்டு போயிருந்தோம். ஸோ முன்னாடியே நிறைய ஷார்ட்ஸில் போட்டுப்போம். இந்த லேண்ட் டர்ட்டில்னு இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஃபை ஸ்கூரில் இருக்கும், அதுக்கப்புறம் ரப்பர் டக்கின்னு ஒரு டிவைஸஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை, அந்த மாதிரி நிறைய டிவைஸஸ் எங்கள் கூடவே நாங்கள் கொண்டு போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் கேசஸ் இருந்துச்சுன்னா அங்கே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓப்பன் லேண்ட் இருந்துச்சு, ஓப்பன் லேண்டில் கனெக்ட் பண்ணோம். அந்த மாதிரி லேண்ட் டர்ட்டில் நம்ம சொன்ன தெரியுமா, அந்த டிவைஸ் அங்கங்கே கனெக்ட் பண்ண நம்ம ஆரம்பித்தோம். ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, டெஸ்டிங் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கிடையாது. இப்போது நாங்கள் பண்ண அசஸ்மெண்ட் பேர் என்ன அப்படின்னா,
ரெட் டீம் அசஸ்மெண்ட் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்கள் ரெட் டீம் அசஸ்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உள்ள நுழையிறதுலேருந்து வெளியே வர வரைக்கும் என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும். என்னெல்லாம் நாங்கள் ஹேக் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணணும். உங்களால் என்ன முடியுதோ உங்களுடைய மைண்ட் செட் என்ன, அதாவது ஒரு ஹேக்கர் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அதுதான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்ளே போகும்போது என்னென்னமோ பண்ணுறோம், பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியல. அவங்களுடைய லேப்டாப் கொடுத்தாங்க, அதை ஹேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அது மூலமாக நாங்கள் லேண்டில் கனெக்ட் பண்ணுறோம், லேண்டில் கனெக்ட் பண்ணி அது மூலமாக சிஸ்டமை ஸ்கேன் பண்ணுறோம். பட் எங்கேயுமே எங்களுக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரல. இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த சிஸ்டமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் எங்களுக்கு வரல. நாங்கள் வந்து கேட்குறோம், நாங்கள் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இந்த லாக்ஸ் எல்லாமே யாராச்சும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறோம். இல்லை சார், இப்போ வந்து கொஞ்சம் லிமிட்டடாக ரன் ஆகிட்டு இருக்குது, இந்த டெஸ்டிங் நீங்கள் வரோம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி நம்ம சொல்கிறோன்னா, ஒரு ஹேக்கர் மைண்ட் செட்டோட நீங்கள் எப்போவுமே இருங்க. உங்களுடைய மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிலாம் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருங்க. நாங்கள் உள்ளே போகிறோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டெயில் கட்டிங் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் மாற்றிட்டு உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்து லேப்டாப்பை ஹேக் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபயர் எக்ஸிட் இருக்குது, அதுக்கு வெளியே யாராச்சும் இருக்காங்களா பார்த்தா ஃபயர் எக்ஸிட் வழியாக திருப்பியும் வெளியே வந்துட்டு திருப்பியும் நாங்கள் உள்ளே வரோம். அது எங்களை வந்துட்டு நீங்கள் இந்த கம்பெனி எம்ப்ளாயாக சொல்லிட்டு யாருமே எங்களை வந்து நோட் பண்ணல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் அந்த அசஸ்மெண்ட் பண்ணும்போது நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய பண்ண ஆரம்பித்தோம். பண்ணிவிட்டு நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ண ஆரம்பித்தோம். யார்கிட்ட அப்படின்னா அந்த கம்பெனிக்கிட்டே நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ரொம்ப என்ன சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியம். இந்த மாதிரி கூட டெஸ்ட் கேசஸ் நீங்கள் பண்ணுவீங்களா, இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவீங்களா அப்படின்னாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, நம்ம வந்துட்டு ஒரு பர்சன் நேம் சொன்னார் தெரியுங்களா, அந்த பக்கத்தில் எல்ஐசி ஒருத்தர் போட்டிருந்தா தெரியுமா, அந்த யூசர் நேமை எடுத்துட்டு அதை நம்ம ட்ரூ காலரில் சர்ச் பண்ணி அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவர் எங்கேயாச்சும் என்னென்ன இடத்துக்கு போயிருக்காரு, என்ன பிளேஸ் போயிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, அவர் எங்கே ஃபோட்டோ போட்டிருக்காருன்னு அதையும் நம்ம பார்க்க ஆரம்பித்து அவருடைய இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கேதர் பண்ண ஆரம்பிச்சு அவருடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் ஏதாச்சும் சோஷியல் நெட்வொர்க்கிங் ப்ரொஃபைல் எங்கெல்லாம் லிங்க் இருக்குன்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சு அவர் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய கம்பெனியோடைய அட்ரஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல ப்ரீச் ஆயிருக்கு. அதை நம்ம வந்து hunter.io வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அந்த இமெயில் ஐடியையும் கொண்டு வந்து இங்கே நீங்கள் லிங்க் பண்ணி அவருடைய அக்கௌண்ட்டையே இங்கே வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வார காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வரீங்க அப்படின்னா அந்த பேஷன் மட்டும் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு ஹேக்கர் ஆகணும்னு ஆசை, எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும்னு ஆசை, நான் வந்து என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், இதுக்காக ஹேக்கர் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னா எத்திக்கலாக என்ன வேணாலும் பண்ணுவேன், எவ்வளோ வேணாலும் லேர்ன் பண்ணுவேன், அந்த மைண்ட் செட் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கர் ஆகலாம். அதே மாதிரி இந்த மாதிரி அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி டாஸ்க் எல்லாமே ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் நீங்கள் பிளேஸ் ஆனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்துட்டு உங்களை ப்ரூவ் பண்ணுறீங்க, உங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாயேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.